சூர்யா எப்படியாச்சு நம்ம நந்தினிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு. அதே மாதிரி தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லாததுக்கான காரணம் இதுதான். எங்க சுந்தரவல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இத மிகப்பெரிய பிரச்சனையா ஆக்குவாங்களே அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே மாரி இங்க பிரச்சனை மிக பெருசா வெடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம சூர்யா இருந்திருந்தாலாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே இல்ல. எல்லாமே நல்லபடியா போயிருக்கும். ஆனா அதே சமயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நந்தினி இந்த வீட்ட விட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா, கண்டிப்பா மிகப்பெரிய அதிர்ச்சி ஆவாங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு இது எல்லாத்துக்கும் யார் காரணம், என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அந்த அர்ச்சனாவுக்கே அந்த வீடியோவ அனுப்பிச்சு விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நந்தினிக்கும், விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே இந்த வீடியோவ நான் போலீஸ்க்கு அனுப்பிச்சு, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க செஞ்ச அந்த இட்லி, இடியாப்பத்துல எல்லாத்துலயுமே நீ தான் மருந்து கலந்த அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க இந்த அர்ச்சனா பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனா வந்துட்டு குடுகுடுன்னு ஓடுறா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு